அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியிலே சந்திக்கின்றோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முக்கியமான விஞ்ஞானி. அவருடைய ஒரு நற்சிந்தனையோடு இன்றைய காணொலியை ஆரம்பிப்போம். அந்த நற்சிந்தனை பல விடயங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. பலவீனமானவர்கள் பழிவாங்குகிறார்கள், பலமானவர்கள் மன்னிக்கிறார்கள், அறிவுள்ளவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு பிரபலமான ஒரு வசனம் பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய நாளிலே பேசுவதற்கு உகந்ததாக இருக்கிறது. முதலாவதாக யோகி பாபு நடிகர் முன்னேறிய வரலாறு, அதுக்கு அடிப்படையான விடயம். இரண்டாவதாக புங்குடுதீவு மக்கள் செய்த மகத்தான சம்பவம். மூன்றாவது தெருக்களிலே இளைஞர்கள், அல்லாவிட்டால் மதுபோதையில் இருப்பவர்கள், அல்லாவிட்டால் போதைப்பொருள் பாவிப்பவர்கள் சமூகத்தை துஞ்சிக்கின்ற போது, சமூகத்தை வதைக்கின்ற போது, இல்லாவிட்டால் வலிமையானவர்கள் பேசுகின்ற போது, இப்போ சமூகத்தில் வலைத்தளங்களில் விட்ட பல்வேறுபட்ட இடங்களிலும் பல மாணவர்கள் பலவீனமானவர்களை கமெண்ட் செய்வது, நக்கலடிப்பது, இப்போ காணொலி செய்கின்ற போதும் சரி, சமூக வலைத்தளங்களில் பேசும்போதும் சரி, நல்ல விடயங்களை சொல்லும்போது அதற்கு எதிராக எதிர்வினையாற்றுவது, நேரடியாக அழைப்படுத்தி அவர்களுக்கு பயமுறுத்துவது, இல்லாவிட்டால் ஆட்களை செட் பண்ணி அடிப்பது என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெறுகின்ற சூழலிலே இந்த புங்குடுதீவிலே ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கே தொடர்ச்சியாக கசிப்பு காய்ச்சப்பட்ட விடயம் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் அந்த புங்குடுதீவு 9ஆம் வட்டாரம் வல்லண்ணாவில் குளத்தினை அண்டிய பற்றைக்காட்டில் இந்த விடயம் இடம்பெற்ற போது அந்த புங்குடுதீவு மக்கள் வித்தியாசமாக சிந்தித்திருக்கிறார்கள். 4-5 இளைஞர்கள் மட்டும் போகவில்லை. போயிருந்தால் சில வேளைகளில் கசிப்பு காய்ச்சவர்களை அடித்திருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வழியில் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். அந்த மக்கள் வித்தியாசமாக சிந்தித்து கிராம சேவையாளர், சிவில் சமூக அமைப்பினர், கடற்படையினர் என்று சொல்லி அனைத்து சாராரோடும் போயிருந்து முதல் நாள் இரவே மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் வரவில்லை. கசிப்பு காய்ச்சியவர்கள் ஏதோ வகையில் தகவல் அறிந்து அவர்கள் கசிப்பு காய்ச்சிய இடத்தினை நெருப்பை பற்ற வைத்து அழித்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான விடயம். சமூகத்திலே அநீதி இடம்பெறுகின்ற போது பக்கத்து வீட்டுக்காரருக்கு இடம்பெறுகிறது, இவருக்கு இடம்பெறுகிறது என்று சொல்லி பேசாமல் வாழாமல் இருக்காமல் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு செயற்பாட்டை செய்திருப்பது என்பது ஒரு சாமர்த்தியமான விடயம், அந்த மக்களின் ஒரு முன்னேற்றகரமான விடயமாகவும் இருக்கிறது. இதே போல சமூகத்தில் நாங்கள் பார்க்கும்போது வீதியிலே இளைஞர்கள் போதைப் பொருளை பாவித்து கொண்டு அவ்வழியால் செல்லும் மெலியோர்களை, அல்லாவிட்டால் வலிமையில்லாதவர்களை அடிப்பதும், அவர்களை மறித்து பணம் பறிப்பதும், அவருடைய மோட்டார் சைக்கிளை பறிப்பதும், இல்லாவிட்டால் வீடுகளிலே புகுந்து திருடுவதும், இப்படியான பல்வேறுபட்ட இடங்கள் இடம்பெறும் போது சமூகங்கள் ஒற்றுமையாக இணைந்து செயற்பட வேண்டும், புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் என்ற செய்தியை அந்த செய்தி சொல்லியிருக்கிறது. அதே போல நடிகர் யோகி பாபு ஒரு முக்கியமான விடயத்தை அண்மை நாட்களை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சினிமா உலகம் இப்போது அண்மை காலமாக கோவில் பக்கம் சென்றிருப்பது அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாவாக இருக்கலாம், எல்லாரும். அப்போ சினிமாவில் இருக்கிறார்கள் சொல்கிற படங்களை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பின்னுக்கு அவர்கள் சொல்கிற அந்த எதிர்மறையான பக்கங்களை நாங்கள் கூட பின்பற்றுகிறோம். இருந்த பொழுதிலும் நல்ல விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. எனவே இது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயமாக இருக்கிறது. முக்கியமாக யோகி பாபு அண்மையில் ஒரு செவ்வியை வழங்கி இருக்கிறார். தன்னுடைய முன்னேற்றத்திற்கு, தனது வளர்ச்சிக்கு பிரதான காரணம் திருச்செந்தூர் முருகன் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், யோகி பாபு அண்மை காலமாக அதிகமாக ஆலயங்களுக்கு செல்வதும், சூரி செல்வதும், அதே போல முக்கியமான முன்னணி நடிகர்கள் செல்வதும் முக்கியமான விடயம். ஆனால் சமூகத்திலே நாங்கள் கோயில்களுக்கு பெருமளவில் செல்வது வந்து அதிகமாக ஒரு சாராரை தவிர பெருமளவானவர்கள் அந்த கடைகளை பார்ப்பதற்கும் இன்னொரு விடயங்களுக்கு செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒரு மனிதன் தன் வாழ்விலே அதீத இறைபக்தியின் மூலம் முன்னேற முடியும் என்பதை யோகி பாபு தனது அந்த செபியினூடாக சொல்லியிருக்கிறார். எனவே அதிகமாக இறைபக்தியை முன்னேற்றுவதன் மூலம் வாழ்க்கையிலே பல்வேறு ஏற்றங்களை காண முடியும், அதே போல தனி மனிதம் ஒழுக்கமாகவும் மாற முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறியதற்கு திருச்செந்தூர் முருகன் தான் காரணம் என்ற பிரதான விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது இரண்டாவது விடயம். இப்பொழுது சமூக வலைத்தளத்திலே ஒரு வேட்பாளரின் ஒரு விளம்பரத்தை பார்க்க முடிந்தது. அதிலே பார்க்கின்ற பொழுது ஒரு காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன், பொது நீதியிலே என்று சொல்லிக்கூடி எம்ஜிஆர் பாடலை சொல்கிறார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டான் என்று சொல்லி அதிகமான சொல்லாடல்கள், விளம்பரங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான அந்த விளம்பரங்கள் மூலம் சபைகளுக்கு செல்பவர்கள் உண்மையிலேயே மக்களின் வாக்குகளை பெற்று மக்களின் அபிப்பிராயத்தை அறிந்து பணியாற்ற வேண்டும் என்ற விடயமும் இருக்கிறது. ஏற்கனவே நான் கடந்த காணொலிகளிலே சொல்லியிருந்தேன், அதிகமானவர்கள் தங்களுடைய சுபலாபங்களுக்காக அல்லது சுயலாபத்திற்காக இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கக்கூடிய விடயம் இடம்பெறுகின்ற பட்சத்தில் மக்கள் விழிப்பாக செயற்பட்டு இந்த வாக்குகளை, பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, இந்த நாட்களிலே அந்த புங்குடுதீவு மக்கள் செய்ததைப் போல பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை
சமூக கூட்டுழைப்பாக செய்ய வேண்டும். அதிகமாக அந்த பற்றை காடுகளிலே, கைவிடப்பட்ட வீடுகளிலே இவ்வாறான துன்பியல் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விடயம். எனவே இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறது. அதற்கு இணைவாக அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ, மக்கள் அந்த கைவிடப்பட்ட வீடுகள், பற்றைக்காடுகளை அழித்து அந்த இடங்களிலே வயல் செய்கை இல்லாவிட்டால் அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது வெளிநாடுகளில் இருக்க சொந்தங்களுடன் இந்த வெளிநாடுகளில் இருக்க போகின்றவர்கள் அதிகமாகவர்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இந்த காணொலிகளை பார்க்கின்ற போது இவர்கள் அந்த தங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய காணிகளை, வீடுகளை வெறுமனே பற்றைக்காடுகளாக வைத்திருந்து குற்றச்செயல்களுக்கு உடந்தையாக இருக்காமல், நேரடியாகவும் மறைமுகமாக இருக்காமல் அந்த இடங்களிலே மக்களை குடியேற்றுவதும் இன்னொரு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதும் ஒரு சாத்தியமான விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தங்களுடைய காணிகளை, வீடுகளை வெறுமனே தங்களுடைய பேரிலே உறுதி இருக்கிறன்னு சொல்லி வைத்துக் கொண்டிருக்காமல் இப்படியான செயற்திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்ல விடயங்களை செய்வதனூடாக தாங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு அரசாங்கங்கள் வரும்போது கடுமையாக விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். எனவே விமர்சிப்பது ஒரு புறம் இருக்க, அவர்கள் செய்யாமல் இருக்கின்ற விடயங்களை சுட்டிக்காட்டுவது ஒரு விமர்சனமாக இருந்தாலும், செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு நாங்கள் சாதகமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றொரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, இந்த வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய நல்ல விடயங்களை, வாக்குகளை, பொன்னான வாக்குகளை நல்ல விடயத்திற்காக, நல்ல வேட்பாளர்களுக்காக தெரிவு செய்யுங்கள் என்று சொல்லியும் ஒரு நல்ல சிந்தனையை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.